என்னடா சொல்ற? அப்போ உனக்கு தரணும்னு முடிவு பண்ணி கொடுக்கலையா? உன் புருஷன் இந்தாப்பா சரவணன் அப்படியே தூக்கி கொடுத்துருவாரு. அட போமா, பிசினஸ் பண்றதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா கேட்டேன். அதுக்கு பிச்சைக்காரனோட என்ன கேவலமெல்லாம் நடத்தினாரு. 10 பைசா கொடுக்கல அவரு. அந்த அண்ணன் தான் அந்த ஆளோட லாக்கர் சாவின்னு நீ எனக்கு எடுத்தா பாரு ஒரு வாய்ப்பாடு. அதை நீ சொல்லி கொடுத்தல, அதை அப்படியே மண்டையில ஏற்றி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டேன். இந்த சொத்தையும் சேர்த்து மொத்தமா அந்த ஆளுகிட்ட இருந்து வாங்கிட்டேன். பாத்தியா? மோ, எவ்வளவு சந்தோஷமான விஷயம். மூஞ்சியம்மா அமைதியா வச்சிருக்க. உனக்கு வீடும் தோப்பும் வந்துடுச்சு, ஆனா எனக்கு நகையெல்லாம் போச்சே. எது? அந்த இது டப்பா அண்ணத்திட்டு கொடுத்தாரு, அந்த ஆயுதர் காலத்து நகை. என்னமா நீ? டேய், உன்னை ஒரு பெரிய கடை கூட்டின்னு போய் உனக்கு பிடிச்ச மாதிரி சும்மா லேட்டஸ்ட் டிசைன்ல சும்மா வாரி வாங்கி தரலான்னு பார்த்தா பழைய நகை போய் புலம்பிட்டு இருக்க. கொடா கூறு கெட்டவனே. என்னதான் ஒருத்தனுக்கு கோடி கோடியா சொத்து இருந்தாலும் அவனை ராஜான்னு காட்டுறது அவன் தலையில இருக்கிற கிரீடம் தாண்டா. அப்படி நம்ம வீட்டுல பரம்பரை பரம்பரையா அந்த நகையை போட்டுட்டு இருக்கிறவங்க தான் நம்ம வீட்டோட எஜமானி. என்ன தைரியம் இருந்தா ஏன் கண்ணு முன்னாடியே அந்த நகையை தூக்கி அண்ணத்துக்கு கொடுப்பாரு. மோ, இப்ப என்ன? அந்த நகை இங்க மொத்தமா உன் கைக்கு வரணும், அவ்வளவுதானா? எப்படிரா? அதான் உங்க அப்பா கடுப்பாகி அவகிட்ட தூக்கி கொடுத்துட்டாரே. மோ, அத பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? அதான் நீ எனக்கு சொல்லி கொடுத்த வாய்ப்பாடுலாம் இருக்குல்ல, அதை நான் ஃபாலோ பண்ணி அண்ணத்துக்கிட்ட வழிஞ்சு பேசி அந்த எதிர்காலத்து நகைப்பட்டியை உங்ககிட்ட எடுத்து வந்து தரேன். இதெல்லாம் பொழுது விடிகிறதுக்குள்ள உன் கையில வந்து சேரும். ஹாய் பேபி. என்ன பேபி, அண்ணன் கல்யாணத்துல ரொம்ப பயங்கர பிஸியா இருக்க போல. நான் ரொம்ப நேரமா போன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எடுக்கவே மாட்டேங்கிற. ஆமா ரம்யா, இங்க ஒரே சத்தமா இருந்துச்சா, அதான் போன் அடிச்சது கேட்கல. ஆக்சுவலா நானே உனக்கு கால் பண்ணணும்னு இருந்தேன். என்ன பேபி, ஏதாவது ஹாட் நியூஸா? ஹாட் நியூஸ்லாம் இல்ல, ஒரு ஹாப்பி நியூஸ். நான் மட்டும் இல்ல, அப்பாவும் செம்ம ஹாப்பினா பாரு. பின்ன பையனுக்கு கல்யாணம்னா சந்தோஷமா இருக்காதா? அதுக்காக மட்டும் இல்ல, இது ஒரு சர்ப்ரைசிங் ஹாப்பி நியூஸ். இத நானே எதிர்பார்க்கணும் பாத்துக்கேன். அப்படி என்ன பில்டப்லாம் பயங்கரமா இருக்கு? அண்ணன் பத்திரிக்கைலாம் ரோட்ல தூக்கி போட்டான்ல, நம்ம எப்படி பயந்தோம்? அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. அண்ணன் மேல அவ்வளவு லவ்வா இருக்கான். அவளை தாங்குற ரம்யா. அண்ணன் கைக்குள்ள ஒரு இடத்துல சின்னதா வலிக்கு விழுந்துட்டா. உடனே பதறி போய் அவளை கையில தூக்கி பிடிச்சு மணமேடை வரைக்கும் தூக்கிட்டு வரான். என்ன நடக்குது கேட்டா அண்ணன் வேற எங்கேயும் வலிக்கு விழுந்துட கூடாதுன்னு சொல்றான். எங்களுக்கு ஒண்ணுமே புரியல பாத்துக்க. அப்பாவுக்கு சந்தோஷம் தாங்கவே இல்ல, ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. இதெல்லாம் கொஞ்சம் உனக்கு ரொம்ப ஓவர் டோஸா தெரியல? சேச்சா, அப்படிலாம் இல்ல. இத்தனை நாளா எல்லாத்தையும் மனசுல போட்டு பூட்டி வச்சிருக்கான். அண்ணன் பொண்டாட்டி ஆக போறான்னு தெரிஞ்சதும் இப்ப வெளி காட்டுறான். இப்பதான் அவனுக்கு அறிவே வந்திருக்கு. அவன் அவ்வளவு பாசம் வச்சிருக்கான். சரி, எப்படியோடா அண்ணன் சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும். அண்ணன் சந்தோஷம் யார்கிட்ட இருக்கு தெரியுமா? என் அப்பா கிட்டதான் இருக்கு. என் அப்பா சிரிச்சு சந்தோஷமா இருந்தா போதும், எனக்கும் சரி அண்ணத்துக்கும். அண்ணத்தை மனமேடை வரைக்கும் தூக்கிட்டு வந்ததுல என் அப்பாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். என் அண்ணத்தை சரவண கடைசி வரைக்கும் நல்லபடியா பாத்துப்பான்னு அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன பண்ணாரு? எல்லா சொத்தையும் எங்களுக்கு பிரிச்சு எழுதி கொடுத்துட்டு நாங்க இருந்த அந்த வீட்டையும் அவர் சம்பாரிச்சு வாங்கின தோப்பையும் அவரே வச்சிருந்தாருல, அதை அப்படியே தூக்கி மணமேடையிலேயே சரவணகிட்டே கொடுத்துட்டாரு. டேய், சூப்பர் தான். அது முடியலடா பேபி, பரம்பரையா எங்க வீட்டுல மூத்த மருமலா வர்றவங்க போட்டிருக்கிற அந்த பரம்பரை நகையையும் அப்பா அண்ணத்துக்கிட்டே கொடுத்துட்டாரு. அந்த சந்தோஷத்தெல்லாம் வார்த்தையால சொல்ல முடியாது. நானே ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். நீ சொல்றத கேட்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அத நேர்ல பார்த்த உனக்கு எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? ஆமா ரம்யா. சண்முகம் கூப்பிடுதுப்பா. நான் வரேன். சரி, நான் அப்புறமே பேசுறேன், வச்சுறேன். ரொம்ப சந்தோஷம். கூப்பிட்டீங்களாப்பா? ஆமாங்க கண்ணு, நீங்க போய் பாருங்க. கண்ணு, சரவணனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரியாம நான் முடிச்சுக்கிட்டு இருந்தேன். அது கூட என்னோட சந்தேகம் தான். நாம சொன்னதுனாலதான் கட்டிக்கிறானோன்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனா எப்ப அண்ணத்துக்கிட்ட அவன் அந்யோன்யமா பேசினானோ அப்பவே என் மனசுக்கு நிம்மதி ஆயிடுச்சு. நான் அந்த சந்தோஷத்திலயும் வேகத்திலயும்
உன்னை கேட்காமயே உனக்கும் உரிமையான அந்த சொத்தை அவன் பேருக்கு எழுதி கொடுத்துட்டேன். நான் அதை கொடுத்துருக்க கூடாது, உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். என்ன மன்னிச்சிருக்கேன்னு. பா என்னப்பா சொல்றீங்க? நீங்க கூப்பிட்டு கேட்டிருந்தா தான் நான் வருத்தப்பட்டிருப்பேன்ப்பா. நீங்க என்ன கேட்காம கொடுத்தீங்க பாத்தீங்களா, அதுதான்ப்பா எனக்கு பிடிச்சது. நீங்க என்ன நல்லா புரிஞ்சிருக்கீங்க. நீங்க வளர்த்த புள்ளப்பா, நீங்க கிழிச்சு கொட்ட நான் தாண்ட மாட்டேன்ப்பா. எனக்கு தெரியும் கண்ணு, நல்லா தெரியும். உண்மையிலேயே ஒரு மனுஷருக்கு வாழ்க்கையில நிரந்தரமான சொத்து எது தெரியுமா? அவனை கடைசி வரைக்கும் வச்சு நல்லபடியா பாத்துக்கிற ஒரு பொறுப்பான பையன் இருக்கிறது தான் கண்ணு. எனக்கு எல்லாத்த விட மிகப்பெரிய சொத்தா கிடைச்சிருக்க கண்ணு. நான் ஏன் சரவணனுக்கு சொத்தை எல்லாம் கொடுத்தேன் தெரியுமா? அவன் உன்ன மாதிரி இல்லை, கொஞ்சம் பொறுப்பு இல்லாத பிள்ளை. அவனுக்கு இருக்க இந்த கவனக்குறைவால எல்லாத்தையும் இழந்துட்டா கூட அவனுக்கு இந்த வீடும் இந்த தோப்பும் துணையா இருக்குமே நினைச்சுதான் நான் அவனுக்கு எழுதி கொடுத்தேன். கண்ணு, எனக்கு தெரியும் நீ என்ன கடைசி வரைக்கும் பார்த்துக்க நல்லா தெரியும். அதனாலதான் சொத்தை எல்லாம் கொடுத்துட்டேன். இப்ப என்கிட்ட இருக்க ஒரே சொத்து எது தெரியுமா? நீதான் கண்ணு, நீதான் என் சொத்து. அது என் பாக்கியம்பா. கண்ணு, வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டாங்களான்னு தெரியல, நீ போய் அவங்கள பாரு. சரிப்பா. சரிப்பா. கால் லைன்ல இருக்கு. ஹே ஹலோ ரம்யா. சொல்லுடா, நான் லைன்ல தான் இருக்கேன். சாரிடி, நான் கவனிக்கவே இல்ல. நீயாவது கட் பண்ணிருக்க வேண்டியதானே? கட் பண்ணலாம் தான் நினைச்சேன். நீ உன் அப்பா கிட்ட பேசிட்டு இருந்ததை கேட்டதும் கட் பண்ணணும்னு தோணவே இல்ல. திருட்டு கள்ளி, அப்ப எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு இருக்க நீ? நல்ல விஷயம் தானே கேட்டேன், அதுல என்ன தப்பு? தப்பு ஒண்ணும் இல்ல. ஆனா கார்த்தி, நிஜமாவே நீ கிரேட் தான். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரம்யா, நாளைக்கு நமக்கு கல்யாணம் நடந்து அந்த வீட்டுல தான் இருக்க போறோம். அப்போ ஒருவேளை இந்த வீட்டுல நமக்கு எந்த பங்கு இல்லையேன்னு நீ ஃபீல் பண்ண மாட்டியே? டேய், என்னடா பேசுற நீ? உன் அப்பா உன்னை ஒரு வார்த்தை கூட கேட்காம அந்த சொத்தை உன் அண்ணனுக்கு கொடுத்தது உனக்கு பெருமைனா, நீ என்ன கேட்காம அதுக்கு சம்மதம் சொல்றதுதான் எனக்கு பெருமை. இங்க பாரு, உங்க அப்பாக்கு நீ சொத்துனா எனக்கும் நீ ஒருத்தன் தான். சொத்து சொகம் எல்லாமே நீதான். வீடு என்னடா பெரிய வீடு, கடைசி வரைக்கும் உன் நிழல்லயே நான் சந்தோஷமா இருந்துருவேன். இங்க பாரு, சொத்தை பங்கு பிரிக்கிறதுல சண்டை வந்தா கூட நீ எனக்கு சொந்தமா உங்க அப்பாக்கு சொந்தமாங்கிற சண்டை தான் வரும். அப்ப பேசாம